ஓம் நமோ நாராயணாய நமகே. நமோ நமோ பரந்தாமா அச்சுதா கோவிந்தா கோபாலா, இந்த ஊர்வசி கொடுத்த சாபத்தை கேட்க உன்னை விட்டால் வேறு துணை இல்லை. ஓம் நமோ நாராயணாய நமகே. யாரது? பரந்தாமா ஜனார்தனா கோகுலா மாமா மாமா பரந்தாமா மாமா என்ன செய்வேன்? கொஞ்சம் கூட தெரியல. ஆம்பளவே இந்த பாடுபடுத்துறாருன்னா எனக்கு 16,608 தெய்வமார்கள். அதுல 8 பேர் எனக்கு பட்ட வச்சிருக்கேன். அந்த 8 பேர் பட்ட வச்சிருக்கேன். எத்தனை பேர் இருந்தாலும் எவ்வளவு நான் ஆசையா மாமான்னு கூப்பிட்டுருக்காங்களா? என்ன நீ மாமா என்று அழைக்கும் பொழுது உங்க அண்ணன் மங்கத்தை நான் பார்த்தா உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை உனக்கே அர்ப்பணிக்கிறேன் ஆசைப்படுகிறேன். குயிலே குறித்தோடு மாமையிலே இது பயன்படாது மாமா. நான் யார் தெரியுமா? யாரோ ஒரு அழகி கண்ணிகை பெண் மங்கை மாதரசி என்று தானே இப்படி எதுவுமே சொல்லாத. மாமானு குட்டி இல்ல. ஐயோ நான் ஆளால் அழகு மன்னன் உன் மைத்துனன் அர்ஜுனன் என்ன இதுமேலே கண்ணா இருக்கிறேன். அதாவது அர்ஜுன் என்றால் எனக்கு யாருன்னு தெரியாதா? என்ன
உலகத்திலே ஆளால் அழகு மன்னன் முறையில்லாத பெண்கள் கூட மாமா என்று முறை கொண்டாடும் அளவிற்கு உள்ளங்கால் வரை அழகு படைத்த ஆனழகன் அவன் எங்கே? அண்ணே, இப்படியெல்லாம் பேசாதே. எனக்கு அந்த இரண்டை பார்த்தால் எனக்கு அடையாளம் தெரியாதா? கண்கள், இரண்டு கண்களையா? அவனுடைய கண்கள் எப்படி இருக்கும், அவன் பேச்சு எப்படி இருக்கும், உடை உடை பாவனை எப்படி இருக்கும் என்று தெரியாதா? என்ன யாரும் வரமாட்டாங்க, கவலை கொள்ளாதே. மாமா என்று அழைத்தாயே கண்ணே, வா என்னோடு. என் கட்டளைக்கு நன்றிடுவே கட்டி அழைத்து நாம் இருவரும் காலோடு கால்பினை கையோடு கட்டி வைத்து இதழோடு இதழ் சேர்த்து உன்னழகை எனக்கும் என்னழகை உனக்கும் கொடுத்து நாம் இருவரும் தரத்த உள்ளாமா. வேண்டாம் மாமா, முடியவே முடியாது. யாராலும் நான் இந்த அழகை குறைந்து இந்த நிலைக்கு ஆளானே தெரியுமா? எதுவா கூட இரு, இந்த பேச்சே நமக்கு பிடிக்காது. ஒன்றையும் செயல்தான். வா போலாம். ஐயோ மாமா, பரந்தாமா, மாமா, ஒரு வாசி தந்த சாபோ ஆவல சும்மா தடுத்துட்டே இருக்குது. ஐயோ மாமா, மாமா மாமான்னு கூப்பிட கூப்பிட எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? மாமாவை மாமா என்று தானே அழைக்க வேண்டும். ஆசையுள்ளே நச்சுதமே என்று அழகாய் வர்ணிக்கிறேன். என் மீது ஆசை இல்லையா மாமா? ஆளால் அழகு மன்னன் உன் மைத்துனன் காண்டீபன் அர்ஜுனன் நான் தெய்வலோகம் சென்று அரண்மனையிடம் சென்று நிலவ உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்று வருகிற போது தேவராஜன் 6,60,000 அசுரர்களால் அகப்பட்டு அபயம் என்று என்னை அழைக்க அபயத்தை காக்க தெய்வலோகம் சென்று அழைக்கர்களை அழைத்தேன். தெய்வலோகத்தில் என்னை தங்க வைத்தார். அப்பொழுது தெய்வலோக கண்ணியை விளங்கி வரக்கூடிய ஊர்வசி என் மீது காதல் மோகம் கொண்டு என் மீது இச்சை வைத்தாள். அவருடைய இச்சைக்கு இணங்காதபடினால் என்னை ஆணா இருந்தால் பெண்கள் ஆசைப்படுவாள், பெண்ணா இருந்தால் ஒரு ஆண் ஆசைப்படுவாள். அதனால் ஆணிலும் சேராமல் பெண்ணிலும் சேராமல் அலி வேடியாக போ என்று ஜபித்து விட்டாள். இந்த உருவத்தோடு போனால் நீயே இப்படி படாத பாடுபடுத்துகிறார். என் தமிழ்மார்களும் ஊர் உலகிலே இருக்கிற ஆண்களை என்னை கண்டால் விடுவார்கள். அவ்வளவு தூரத்துக்கு நான் விட மாட்டோம். என்கிட்ட 60,000 கன்னித்துகள் இருக்கிறாங்க, நீ ஒண்ணுதான் இல்ல. இந்த ஒண்ணையும் சேர்த்துக்கிட்டா எனக்கு எல்லாம் முழுசா நிறைஞ்சு போயிடும். அதனால வந்துருமா, போயிடலாம். இல்ல மாமா, அனைத்தும் நான் அறிவேன். உனக்கு இந்த கோலம் வந்ததை கண்டு சற்று நேரம் உன்னோடு விளையாடி பார்க்கலாம் என்று ஆசைப்பட்டேனே தவிர உண்மையில் நான் உன்னை தொட வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. இருந்த போதிலும் இந்த சாபம் உனக்கு நிவர்த்தியாக வேண்டும் என்றா என்ன செய்தால் நிவர்த்தியாக என்று உருவச்சு சொன்னால் அவளிடத்தில் கெஞ்சினேன், வாதாடினேன், போராடினேன், காலை பிடித்து கதறி அழுதேன். ஆனால் எதற்கும் அவள் அஞ்சவில்லை.
எத்தனை நாள் வழிகாட்டாயா என்ன? சாப விமோசனம் பெற வேண்டும் என்றால் என் இரு கரங்களும் அவருடைய கும்பஸ்தனத்தை அதில் கங்கை பிடிக்க வேண்டுமா? முகத்தோடு முக வைக்க வேண்டுமா? உதடோடு உதடு வைத்தால் மட்டுமே உனக்கு சாப விமோசனம் உண்டு. முடியாது என்று சொல்லி என்னோடு வா. சாப விமோசனம்